அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். இனி நம்ம என்ன பார்க்க போனால் வந்து ஒரு கூலான ஒரு ஸ்வீட். இதுக்கு நீங்கள் சமைச்சதே இல்லைன்னா கூட ஒரு 10 மினிட்ஸில் மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நல்லா வந்து லட்டுஸ் பண்ணலாம். ரவா லட்டுஸ். இன்றைக்கி வந்து நம்ம அந்த ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதனால் நான் வந்து உட்காந்தே பண்ணுறேன். ரொம்ப அடுப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணவே போகிறதில்ல. வெறும் கொஞ்சம் ரவை வறுத்துக்கு போகிறோம், முந்திரி திராட்சை வறுத்துக்கு போகிறோம். இது மூணு வந்து வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம கொஞ்சோண்டு அடுப்பு யூஸ் பண்ண போகிறோம். மற்ற டைமில் வந்து நீங்கள் இதர் நல்லா சேர் போட்டு உட்காந்து எங்கேயாவது நல்லா பிடிக்கலாம். நீங்கள் இல்லைனா டிவி பார்த்துட்டே சோஃபாவில் உட்காந்து கூட நீங்கள் பண்ணலாம். இது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரவை ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. சர்க்கரை நிறைய வேண்டாம், அதனால் 3/4 கிளாஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபுல்லாக போட நல்லா இருக்காது. ஒரு கிளாஸ் ரவைக்கு 3/4 கிளாஸ் சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்கள் தேவைக்கு ஏற்ப முந்திரி திராட்சை எடுத்துக்கோங்க. பால் இப்போதைக்கு நான் 1 கப் எடுத்துருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிடிக்க போகிறேன். தேவைப்பட்டது அப்புறமா எடுத்துப்பேன். இது கொஞ்சம் நல்லா சூடான பால் எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக நெய், கால் கிளாஸ்க்கும் கம்மியாக எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த நெய்யை யூஸ் பண்ணி இந்த ரவையை நல்லா வறுத்துக்கு போகிறோம். பச்சை வாசனை போக அது கூட முந்திரி திராட்சையும் வறுத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறமா சர்க்கரையும் போட்டு பால் ஊற்றி பிடிக்க போகிறோம். இதை வந்து நம்ம ரவா லட்டு. இதுக்கு பதிலாக இந்த ஸ்டெப்பை நீங்கள் வந்து கட் பண்ணுறதுக்கு நீங்கள் வறுத்த ரவை கூட எடுத்துக்கலாம். அது கூட இப்போ நிறைய கிடைக்குது மார்க்கெட்டில். அப்படி பண்ணால் வந்து நம்ம லேசாக வறுத்தா போதும் அந்த வறுத்த ரவையை. இது வந்து பச்சை ரவை, அதனால் நான் கொஞ்சம் நேரம் வறுப்பேன். கடாய் எடுத்துருக்கேன். இப்போ வறுத்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம அந்த நெய் எடுத்துருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் முதல்ல ஊற்றிக்கோங்க. முந்திரி திராட்சையை நல்லா வறுத்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா அதே நெய்யில் வந்து நம்ம ரவையும் வறுத்துலாம். முந்திரி வறுப்பு வந்து நம்ம வறுத்துட்டு கூட நம்ம உடைக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லை கையிலே கொஞ்சம் உடச்சி போடுங்க, குட்டி குட்டி பீசஸ். இப்போ முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டுருக்கு. நான் வந்து இந்த திராட்சையும் போடுறேன், உளுந்த திராட்சை ரீசன்ஸ். இது வந்து உடனே டக்குன்னு ஆகிடும். சும்மா லேசாக இப்படி பண்ணிவிட்டு உடனே எடுத்துடுறேன். மெயினாக நமக்கு வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து தீயக்கூடாது, அப்புறம் நம்ம ஸ்வீட் வந்து நல்லா இருக்காது. ஸோ லேசாக அப்படி போட்டு கலரிட்டு டீலேருந்து எடுத்துகிட்டு நம்ம பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதே ஸோ இப்போ நம்ம முந்திரி திராட்சை எடுத்தாச்சு. அந்த ரவையை போட்டு ரவை வறுக்கும் போது பக்கத்துலேயே இருக்கணும். அது வந்து தீஞ்சு போயிடும், தீஞ்சா நல்லா இருக்காது. சும்மா கையில் இருக்கும் போதே இப்படி கிட்ட இருந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் இப்படி கிண்டிடுங்க. அந்த நெய்லேயே பண்ணுறதுனால நல்லா இன்னும் சீக்கிரமாகவே நல்லா அந்த பச்சை வாசனை போயிடும். நெய்யும் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் பண்ணாங்கன்னா சில பேர் வந்து ரவையை வந்து நல்லா அரைச்சிடுவாங்க, சர்க்கரையை வந்து நல்லா அரைச்சிடுவாங்க. அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன் சில டைமத்தில். ஆனால் இப்படி அரைக்காமல் பண்ணும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரவையும் அது சர்க்கரையும் ரெண்டுமே முழுசாக இருக்கும் போது தான் வந்து நல்லா ரவா லட்டு வந்து நம்ம கடிச்சு ஆடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரியே பண்ணுங்கள், எதையும் பிடிக்காதீங்க. ஸோ முழு ரவா, நல்ல பாம்பே ரவா, இந்த சூஜி ரவா இல்லை அதுதான் எடுத்துருக்கோம். சூஜின்னு சொல்லுவாங்க இதை. அந்த ரவா எடுத்துருக்கோம். செம்மொழி தான் வந்து கொஞ்சம் இன்னும் மெலிசாக இருக்கும். நம்ம நல்ல நார்மலாக நம்ம சென்னையில் கிடைக்கிற நல்ல ரவாவே பண்ணலாம். இந்த ரவா உங்களுக்கு கூட கிடைக்கலன்னா நீங்கள் செம்மொழி நல்லா பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் நைஸாக இருக்கும். ஸோ இது வந்து இந்த ரவை நல்லா வறுத்துருக்கோம். இன்னொரு 1 மினிட் வறுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்க ஹை ஹீட்டில். இன்னும் 1 to 2 மினிட்ஸ். உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கலரில் எதுவும் சேஞ்ச் ஆகிருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. சர்க்கரை 3/4 கப் சர்க்கரை அதில் போட்டு ஒன்றா எல்லாம் மிக்ஸ் ஆகிறதுக்காக சும்மா அப்படி போடுறேன். சர்க்கரை ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சிடக்கூடாது. சர்க்கரையை போட்டு கலரிட்டு அது கூட நம்மளுடைய முந்திரி பருப்பு வறுத்து வச்சுக்கோங்களா, அது நல்லா நெய் இருக்கு இல்லையா, அது நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லா நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டு ஸோ இந்த டைமில் வந்து நீங்கள் அடுப்பை வந்து நல்லா ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே வந்து கொஞ்சம் கலருவோம். எல்லாம் ஒன்றா வரட்டும். இதான் ரவா லட்டுக்கு மெயினாக ரவை, சர்க்கரை, முந்திரி பருப்பு, முந்திரி திராட்சை நல்லா கலருவோம். அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒன்றா சேர்த்து கலரிக்கலாம். ஏன்னா சூட்டில் வந்து டக்குன்னு வந்து ரவை வந்து தூஞ்சிடும். நல்ல ஒரு கலர் வருது அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரவா லட்டு கலவை கிடச்சிச்சு. இப்போ நமக்கு நல்லா அதுவும் சூடாகவும் இருக்குது. இப்போ நல்லா அடுப்புலேருந்து எடுத்ததுனால நம்ம சூட்டோடையே தான் நம்ம எல்லா லட்டுமே பிடிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா அது ஒன்றா பிடிக்க முடியும். அதனால் இந்த லட்டையும் வந்து நம்ம சூடாக தான் பிடிக்கணும். அது கூட வந்து நல்லா பால், என்ன நார்மலாக என்ன பால் எடுத்துக்கணும், நல்லா காய்ச்சி நல்லா கொஞ்சம் சூடாக வச்சுக்கோங்க. பாலை ஃபுல்லாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிடிக்கணும். நடுவில் வந்து நம்ம இங்கே ஒரு ஹோல் மாதிரி ஒரு வெல் மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். முதல்ல நிறைய பால் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போட போகிறோம். இப்போ லேசாக வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம், மொத்தமாக கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கோங்க. இந்த டைமில் வந்து ஓரளவுக்கு நல்லா ஒன்றா வந்திருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு கையிலே பிடிக்க வரும். கொஞ்சம் உதிரியாக தான் இருக்கணும் இந்த டைமில். ரொம்ப ஈஸி தான். கை கொஞ்சம் சுடும், நல்லா பார்த்துட்டு இப்படி நல்லா டைட்டாக பண்ணி வச்சிடணும்.
சூடாக இருக்குன்னா வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரை இதில் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவு அதுக்கு தனியாக வச்சுருக்கோம் பக்கத்தில், அதே ட்ரையாக வச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சூடாக பிடிங்க. கொஞ்சம் ஆறி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் சூடு மில்க் வந்து நம்ம போட்டு பிடிச்சி வச்சிடலாம். பிடிக்கும் போது வந்து கொஞ்சம் லூஸாக பிடிக்காமல் கொஞ்சம் ஃபிங்கர்ஸ் வச்சு அமுக்கி கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இது ஆறினோடனே இன்னும் நல்லா கல் மாதிரி நல்லா டைட்டாக வரும், நல்லா கடித்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வந்துடும். வெளியே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பவுடர் எடுத்துகிட்டு லேசாக அப்படி புரட்டிட்டு இப்படி பிளேட்டில் வச்சிடணும். அப்படி பண்ணலாம். நம்ம இதை நீங்கள் வந்து பண்ணி வச்சுட்டு மெதுவாக போயிட்டு டிவி பார்த்துட்டே மெதுவாக நீங்கள் சோஃபாவில் உட்காந்து பண்ணலாம். இல்லைன்னா ஒரு 4 பேர் சேர்ந்து ஒன்றா பிடிச்சிக்கலாம். நிறைய பண்ணணும் நான் சொல்கிறேன். நான் நல்லா ஒரு டப்பா ஃபுல்லாக பண்ணி வைக்கலாம். இப்போயே கொஞ்சம் சூடாக இருக்கு, நான் ஆற வைக்கணும். ஆறிட்டு நம்ம லேசாக பிடிக்கணும். இந்த சூடாக பிடிக்க முடியல, 6 நாளும் நம்ம பிடிக்க முடியும். ஏன்னா வந்து சூடான மில்க் அதுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து நம்ம மாவை சூடு பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் பிடிச்சி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஒரு இதுலேயும் நல்லா இந்த மாதிரி நமக்கு முந்திரி பருப்பு திராட்சைலாம் வரும்போது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஸோ இது மாதிரி கையில் எடுத்துக்காங்க. ஒரு 4 வாட்டி இப்படி பிடிங்க ஒன்றா. அப்படியே உதிர்ந்து வரக்கூடாது அந்த டைமில். அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்சம் பால் வேணும், இன்னும் கொஞ்சம் ஈரமான மாவை எடுத்து வச்சுக்கணும். மொத்தமாக சேர்ந்து ரவுண்டாக பண்ணிடணும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணினாவே தெரியும், ஈஸியாக அதை பண்ணிடலாம். நம்ம உதிரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் ஒரு பக்கம் உதிரி மாவு வச்சுக்காங்க, ஒரு பக்கம் தண்ணியாக வச்சுக்காங்க, கொஞ்சம் மில்க் ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறம் இது மாதிரி இப்போ இதில் பாருங்கள் நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணலாம். நம்ம இல்லைன்னா ஒன்றுமே இல்லாமல் கொஞ்சமாக வச்சுட்டேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மேலே ஒரு முந்திரி பக்கம் மட்டும் மேலே மட்டும் வர மாதிரி அமுத்தி விட்டுருவாங்க. லட்டு காயறதுக்கு முன்னாடியே மேலே இந்த மாதிரி. ஸோ நம்ம பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் வந்து ஒரு 4-5 நாளைக்கு இது நல்லாயிருக்கும் இந்த ரவை லட்டு. பட் முதல் நாளைக்கு காலி ஆகிடும். இது கொஞ்சமாக பண்ணிங்கன்னா, நிறைய குவாலிட்டி பண்ணிங்கன்னா நல்லா ஒரு மூடி போட்ட டப்பாவில் எடுத்து வச்சுட்டு நல்லா சாப்பிட்லாம். அது ஒரு வந்து அதான் ஒரு 4-5 நாளைக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் உதிரியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதர் அதுலேயே இல்லைன்னா கொஞ்சம் கீழே கொஞ்சமாக பாலை ஊற்றி பிடிச்சி பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து நம்ம தண்ணி ஆக்கிட்டோம்னா கடைசியில் நம்ம பிடிக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி கொஞ்சம் ட்ரை மாவு இருக்கட்டும், கொஞ்சம் ஈர மாவு இருக்கட்டும், இப்படி சேர்த்து பிடிங்க. பால் போடணும்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்லா நமக்கு ஒன்றா சேர்க்கறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நெய் வேணால் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கலாம். அதுவும் வந்து நமக்கு அந்த மிக்ஸ் ஒன்றா இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம எல்லா லட்டும் பண்ணிட்டோம். இப்போது நான் எடுத்த அந்த 1 கிளாஸ் ரவைக்கு வந்து எனக்கு கரெக்டாக 15 லட்டு வந்திருக்கு இந்த சைஸில். இந்த சைஸில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் வந்து ஓரளவுக்கு சாப்பிட முடியல, ரொம்ப பெருசாக தான் திகட்டும். நான் வந்து இதில் பால் எடுத்ததில் வந்து ஒரு 1/4 கிளாஸ் தான் மொத்தமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் பால் போதும். ஸோ இது நம்ம லட்டுலாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னாவே வந்து பிடிச்சி வைக்கும் போதே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாகும், கொஞ்சம் நல்லா காஞ்சிடும். அதுக்குள்ளே கடைசியாக பண்ண இது இந்த லட்டு வந்து கொஞ்சம் கடைசியாக பண்ணியிருக்கோம், கொஞ்சம் காயணும். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இப்போ காஞ்சிருச்சு. இன்னுமே வந்து கட்டியாகும் கொஞ்சம் நேரத்தில். பட் இப்போ பார்த்தீங்கன்னாவே வந்து நல்லா கடிச்சு சாப்பிட்ற பதத்தில் கரெக்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் இப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் சத்தம் வர அளவுக்கு. ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்தீங்களா நான் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டேன்ட்டு. அதனால் நீங்கள் வந்து ஜென்ட்ஸ்னால் வந்து ஸ்வீட்னால் வந்து வெறும் லேடிஸ் தான், அது நம்ம பண்ணக்கூடாது. அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து நீங்களே ஈஸியாக வந்து சீக்கிரமாக வந்து பண்ணலாம் ஸ்வீட்டை. அப்போ வந்து நமக்கு ரொம்ப ஒரு திருப்தி இருக்கும், நம்மளே வந்து இந்த ரவா லட்டுலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள்லாம் சீக்கிரமாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இதை நான் இப்போயே ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா நல்ல ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்குது, இது பத்தலைன்னு. கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.